இந்தியை கட்டாயமாக்கின்ற நோக்கத்தோடு மறைமுகமாக சமஸ்கிருதத்தை நுழைப்பதற்காக ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேசிய கல்விக் கொள்கைக்கு கையெழுத்திடவில்லை என்றால் தமிழ்நாட்டுக்கு கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை தர மறுக்கிறேன் என்று ஆணவத்தோடு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். அதை கண்டித்து கடந்த 25ஆம் தேதி அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 68 இடங்களில் நாடு தழுவிய மாபெரும் போர்க்களத்தை மாணவர் அமைப்புகள் ஒன்று கூடி நடத்தி காட்டியிருக்கிறது. இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி நிறுவனத்திற்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வருவதாக அறிவிப்பு இருந்தது. மாணவர்களுடைய போராட்டம் பெரும் எழுச்சி மிகுந்ததாய், தன்னெழுச்சி கொண்டதாய் இன்றைக்கு உருவாகி இருக்கிறதை உணர்ந்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் இன்னும் ஓயப்போவதில்லை என்பதை ஒன்றிய பாஜக அரசு சற்று உணர தொடங்கி இருப்பதாக நான் கருதுகிறேன். அதனால்தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சென்னைக்கு வர வேண்டியவர் வராமல் தவிர்த்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அவருக்கு இணை அமைச்சராக இருக்கக்கூடியவரை இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர் இங்கே இன்றைக்கு ஐஐடி நிறுவனத்தில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கிறார். அவருடைய வருகையை முழுவதுமாக தமிழ்நாடு மாணவர் அமைப்புகள் கண்டிக்கிறது, எதிர்க்கிறது. வெளியே போ, தமிழ்நாட்டை விட்டு வெளியே போ என்று சொல்கிற வகையில் கருப்பு கொடி போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம்.